இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா? இன்னைக்கு என்ன கதைனா, நேத்திக்கு நம்ம ரிதன்யா, விபன்யா, கவிதா போன்ற பெண்களுடைய சூசைட் பத்தி பார்த்தோம். ஏன் சூசைட் பண்ணாங்க? பண்ணாம இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? என்ன மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு கதையை பார்க்க போறோம். இது என்ன கதைனா, 2025 தான் நடந்தது. மார்ச் மாதம் நடந்தது. மார்ச் 27 சம்திங் லைக் தட். தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்னையான்னு ஒருத்தர் வந்து தன்னோட ஒய்ஃபு, 12 வயசு குழந்த, 8 வயசு குழந்த, 6 வயசு குழந்த 4 பேருமே வந்து சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி அட்மிட் பண்ணுறாரு. சின்னையாங்கிறவர் வந்து அட்மிட் பண்ணுறாரு. ஸோ உடனே இது வந்து லைக் சீரியஸாக இருக்காங்க, ஃபுட் பாய்சன் அப்படின்னா போலீஸ் கண்டிப்பாக வருவாங்க இல்லையா? ஸோ போலீஸ் வந்திருக்காங்க. வந்து செக் பண்ணும்போது இந்த சின்னையாங்கிறவருக்கு வந்து 53 இயர்ஸோ 57 இயர்ஸோ 57 இயர்ஸ், அவன் ஒய்ஃப்க்கு வந்து 37 இயர்ஸ். தப்பு. 37 இயர்ஸ். ஸோ 20 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒய்ஃபை வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு, குழந்தைங்களையும் அட்மிட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணுறாங்க. குழந்தைகள் இறந்து போயிடுது. 3 குழந்தைகளுமே இறந்து போயிடுது. ஒய்ஃப் வந்து கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. ஸோ 3 குழந்தைங்களுடைய இவர் வந்து பயங்கரமாக இந்த சின்னையும் அழறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ போலீஸ் வராங்க. ஏன்னா இது வந்து குழந்தைங்கள இறந்ததுனால ஃபுட் பாய்சனுங்கிறனால போலீஸ் வராங்க. வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு, என்ன நடந்தது சொல்லுங்கங்கிறாங்க. இல்லை சார், எல்லாருமே தயிர் சாதம் சாப்பிட்டோம், நான் மட்டும் சாப்பிடல. ஸோ நான் சாப்பிடாம வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போனேன். வெளில போன 10 நிமிஷத்தில் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள்லாம் சாப்பிட்டோம், எங்கள் எல்லாருக்குமே வாமிட் வருது, தலை சுற்றுது, என்ன பண்ணது தெரில, உடனே வாங்கன்னு சொன்னாங்க. உடனே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இது இவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சின்னையாங்கிறவர் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 3 குழந்தைங்களோட போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறமா தான் ரிசல்ட் தெரியும்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்களையும் ஒய்ஃபுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டெஸ்ட் எடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே இந்த மீன்வைல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சின்னையா அந்த தயிர் சாதத்தை சாப்பிடாதனால இவர் மட்டும் சாப்பிடாம எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்டு சின்னையாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன நடந்தது சொல்லுங்கள், என்ன நடந்தது சொல்லுங்கள். அவர் ரிப்பீட்டடாக இதே தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்டாங்க, எல்லாருமே தயிர் சாதம் சாப்பிட்டாங்க, நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டபோது, எனக்கு தயிர் சாதம் பிடிக்காது அண்ட் நான் வந்து கொஞ்சம் குடிப்பேன், அதனால நான் அன்றைக்கி குடிக்க போயிட்டேன், அப்படியே குடிச்சிட்டு வெளியில் சாப்பிட்டு வந்துடலான்னு நான் கிளம்பி போனேன், இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பட் போலீஸ் வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. பிகாஸ் அவர் வந்து தயிர் சாதம் சாப்பிடாதனால. ஸோ 4 பேர் சாப்பிட்டுட்டு இவர் மட்டும் சாப்பிடலன்னா டவுட்ஃபுல்லாக தானே இருக்குது. ஸோ அப்படி பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து குழந்தைங்க ஒய்ஃப் எல்லோரும் செக் பண்ணும்போது பார்த்தா குழந்தைங்க 3 பேரும் பயங்கரமான பாய்சன் கலக்கப்பட்ட ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் இறந்துருக்காங்கன்னு வருது. ஒய்ஃப்க்கு வந்து அந்த மாதிரி பாய்சன் எதுவுமே காட்டலை. ஸோ எல்லாருடைய பார்வை இப்போ ஒய்ஃப் பக்கம் போகுது. ஒய்ஃப் வந்து 2 நாளாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மயக்கத்திலே இருக்காங்க, எழுந்துக்கல. ஸோ பட் அவங்க உடம்புல வந்து எந்த பாய்சனும் இல்லை. ஸோ போலீஸ்க்கு வந்து டவுட்டாக இருக்குது, அப்போ எதனால் இவங்க மயக்கத்தில் விழுந்திருக்காங்க அப்படின்றதும் டவுட்டாக இருக்குது. அவங்கள ஒரு துளி கூட சந்தேகப்படவும் இல்லை. அப்புறம் வந்து இந்த சின்னையா ஏன் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருந்ததுனால ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை வந்து போய் கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, தயிர் சாதம் சாப்பிட்டோம், அது அவ்வளோதான் எனக்கு தெரியும், சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா வாமிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்க பாணியில் அதட்டி கேட்கும்போது அப்போ தான் அவங்க ரிலீவ் ஆகிறாங்க. அவங்க பேர் வந்து ரெஜிதா. அவங்க பேர் வந்து ரெஜிதா. பேர் மறந்துச்சு, அதனால் எழுதி வச்சுருக்கேன். ரெஜிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள போலீஸ் வந்து துருவி கேட்டு கொஞ்சம் அவங்க பாணியில் கேட்கும்பொழுது அவங்க கொஞ்சம் ரிலீவ் ஆகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் தான் காரணம், நான் தான் குழந்தைங்களுக்கு பாய்சன் கொடுத்தேன், இவருக்கும் கொடுக்கறதுக்காக தான் வச்சுருந்தேன், பட் இவர் தயிர் சாதம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இவங்க 4 பேருக்கும் கொடுக்கறதா தான் திட்டம் இருந்தது, நான் சாப்பிடல அதை, ஏன் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டபோது, இல்லை எனக்கும் இவருக்கும் 20 வயசு டிஃப்ரென்ஸ், அப்போவே எனக்கு இவரை பிடிக்கல, ஆனாலும் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, 3 குழந்தையாயிருச்சு, சரின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தேன். அப்போ வந்து ஸ்கூல் மீட் ஒன்று வச்சாங்க, 10th ஸ்கூல் ரீயூனியன் மீட்டு. ஜானு 96 மூவி ஜானு, இவன் ஜானு மாதிரி, ஜானு ராம் மாதிரி மீட் வச்சாங்க. மீட் வச்சதில் நான் போனோடனே எனக்கு வந்து அங்கே ஒருத்தரை பிடிச்சிருந்தது, ராமோன் மோர் பேர் சம்திங், ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். ஸோ அவரை அங்கே ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருந்தது.
அவர் கூட நான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். 10th 9th 8thலலாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்தது. 2 பேரும் ரொம்ப இது பண்ணோம். ஸோ 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். பேசி பேசி பழகி ரிலேஷன்ஷிப்பில் இதுவாகிட்டோம். ஏன்னா எனக்கும் இவரை பிடிக்காதனால எனக்கு சடன்லி நான் இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். இவருக்கும் என்னை பிடிச்சி போய் அடிக்கடி உறவு வச்சுருந்தோம். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அடிக்கடி உறவு வச்சுருந்தோம். அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார், நான் அவர் வீட்டுக்கு போவேன். இப்படி இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு வந்து 96 ராம் சொன்னார், நீ வந்து குழந்தைகளை ஹஸ்பண்ட் எல்லாரையும் விட்டுட்டு வந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தாராளமாக பண்ணிக்கிறேன். உனக்கு 3 குழந்தைங்க இருக்குன்னுலாம் பிரச்சனை கிடையாது, நான் தாராளமாக உன்னை பண்ணிக்கிறேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாராமா. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க 4 பேரையும் முடிச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரீயாக ஆகிடுவோம். ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட ராம் கிட்ட போயிடலாம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்னாச்சு, கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம்ல. நிஜமாலே 4 பேரையும் விட்டுட்டு போயிருந்தா கூட அவங்க பாட்டுக்கு அவங்க வளர்ந்துப்பாங்களோ என்னமோ பண்ணிப்பாங்க. பட் இப்போ என்னாச்சு, குழந்தைங்களும் சேர்த்து ஹஸ்பண்டும் இப்படி இதாகி நீயும் ஜெயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் இருக்குது லைஃப்பில்? ஸோ இந்த மாதிரி ஏன் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் இப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த மொமெண்ட்டில் ஒரு ஏர்ஜ் வரும். இப்போ எனக்கு இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அது தோணும். இன்றைக்கி நம்மளுக்கு எப்போ ஒரே மாதிரி யூஸ்வலாக இருக்கும், ஒரு ஹேர் கட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 மணிக்கு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம எல்லாம் டோனி அண்ட் காய் அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, HCA சலூனுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும், எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூகுளில் எல்லா ஸ்டைலையும் பார்த்து வச்சுட்டு இம்மீடியட்டாக ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லி அப்படி நம்மளுக்கு தோணும் தெரியுமா. அந்த ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு டக்குன்னு போய் ஹேர் கட் பண்ணிடணும், டக்குன்னு சலூனுக்கு போகணும் அப்படின்னு தோணும். அது உண்மையா இல்லையா? எல்லாரும் யாருக்காவது அது மாதிரி நடந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அந்த ஒரு ஏர்ஜ் நம்மளுக்கு வரும். அப்புறம் நம்ம ஒரு சாரீ பார்த்துட்டாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் டிவியில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டோன்னா நம்ம இதை வாங்கியே ஆகணும்னு ஒரு ஏர்ஜ் வரும். வாங்கணும் சொல்லி அதை சர்ச் பண்ணுவோம் பயங்கரமாக. அந்த சாரியை சர்ச் பண்ணுவோம், அந்த ட்ரெஸ்ஸை சர்ச் பண்ணுவோம், அந்த ப்ளவுஸை சர்ச் பண்ணுவோம், இந்த பொட்டை சர்ச் பண்ணுவோம், எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? சர்ச் பண்ணி இப்போ சர்ச் பண்ணுறோம். முன்னாடிலாம் நம்ம வந்து வீட்டிலேருந்து பேக் மாட்டிட்டு ஷாப்பிங் பண்ண போயிடுவோம், கரெக்டாக? ஸோ அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஏர்ஜ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த சாரியை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, அந்த ப்ளவுஸ் தானே அப்புறம் வாங்கிக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு அந்த 5 மினிட்ஸ் ஏர்ஜ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் சரியாயிடும். 5 மினிட்ஸ் கழிஞ்சு இந்த சாரிக்கா நம்ம இவ்வளோ ஏர்ஜ் பண்ணோம், பரவாயில்ல விடு, நம்ம இன்னொரு தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம்னாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில், வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம நினச்சதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கட்டும் போதோ என்னமோ அது ஒரு திருப்தி கொடுக்கலன்னா, இதுக்காக நம்ம அன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் தோணும். அந்த மாதிரி தான் இந்த செயல்கள் நமக்கு சின்ன லெவலில் நடக்குது, அவங்களுக்கு பெரிய லெவலில். இவங்களை எல்லாரையும் போட்டுடணும், ஏதாவது பண்ணணும், பாய்சன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் இப்படி தோணும், அவங்களுக்கு ஏர்ஜ் தோணும். அந்த ஏர்ஜில் பண்ணுறது தான் அது. ஒரு 5 மினிட்ஸ் ஒத்தி போட்டோன்னா, இது ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு இதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்தி போட்டோன்னா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். அந்த ஏர்ஜை ஒத்தி போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஓகே, இன்றைக்கே கொல்லணுமா, நாளைக்கு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுதில்ல, கொல்லணும்னு தோணுதில்ல. அதுக்கு அவள் பிளான் பண்ணியிருந்திருக்கா ரொம்ப நாளாகவே. ஸோ ரொம்ப நாளாகவே அவளுக்கு அந்த ஏர்ஜ் இருந்திருக்கு. அந்த ஏர்ஜு கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம், இப்படி பண்ணோன்னா என்ன ஆகும், ஒரு வேளை நம்ம மாட்டின்ட்டோன்னா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சிருந்தானா அவள் வந்து அந்த ஏர்ஜ்லேருந்து விடுபட்டிருப்பா. அவள் என்ன பண்ணியிருக்கா, ஓகே சூப்பர் ஐடியா அவளுக்கு தோணியிருக்குன்னு அவள் நினச்சிக்கிறா. அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம பாய்சனை கலந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு, ஹஸ்பண்ட் சப்போஸ் சாப்பிடல, ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு 4 பேரையும் தீர்த்து கட்டிட்டு நம்ம வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதா இருந்தோம், இவங்க மட்டும் சாப்பிட்டாங்க, நான் அப்புறமா சாப்பிட்லான் இருந்தேன், என்னால் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிடலாம், அப்படி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ நினச்சிருந்துருக்கா. அப்புறம் திடீர்னு இவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால இவன் என்ன பண்ணிட்டா, பிளானை மாற்றிட்டா. ஓகே, ஹஸ்பண்ட் வந்து எங்கள் 4 பேரையும் கொல்ல பார்த்தாரு அப்படின்னு மாற்றிடலாம், ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டுனா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம், நம்ம ஜாலியாக ராம் கூட போய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு இந்த ஜானு நினச்சிக்கிட்டா. அப்புறம் என்ன பண்ணிட்டா, ஸோ போலீஸ் வந்து போலீஸ்க்கு விடுவாங்களா, அவங்க நல்லா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ இப்போது இந்த கதையெல்லாம் சொன்ன பிறகு இவ வந்து குழந்தைங்களை கொண்ட விஷயத்தையும் அப்புறமா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாள். ஜெயிலில் உட்காந்து எவ்ரிடே அவள் அழ தான் செய்ய போகிறாள்.
அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இத்தனை 3 கொலை பண்ணியிருக்கா இல்லையா? ஹஸ்பண்டையும் கொல்ல பார்த்துருக்கா. ஸோ ரொம்ப 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 தவறான விஷயங்கிறனால, பாக்ஸோவும் மேல பாயும். குழந்தைங்க இல்லையா? எல்லாமே வந்து பச்சை குழந்தைங்க. ஸோ பாக்ஸோவும் பாயும், சிறை தண்டனையும் கிடைக்கும், ஆயுள் தண்டனை கிடைக்கும். ஏன் தூக்கு தண்டனை கூட அவளுக்கு கிடைக்கலாம். அவளோட லைஃபே போச்சு. இந்த ஒரு ஸ்கூல் மீட்டால இப்பலாம் ஸ்கூல் மீட்டுன்னு சொல்லி கொஞ்சம் இந்த மாரி சிலது நடக்குது. நானும் படுறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மனச நம்ம வந்து லூஸ் பண்ண விடவே கூடாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலிய நெனச்சு பார்க்கணும். குழந்தைங்கள நெனச்சு பார்க்கணும். நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க. நம்மளையே நம்பி தான் அவங்க இருக்காங்க. நம்ம ஹஸ்பண்ட் இருக்காரு. நல்லவரோ, கெட்டவரோ, அவரு நமக்காக தான் இருக்காரு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கணும். எல்லாமே எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நெனைக்கிறோம். இப்ப இவ வந்து கரெக்ட்டா மாட்டி, இப்போ அவ தான் பாய்சன் கலந்தான்னு தெரிஞ்சு, உள்ள போய் கம்பி எண்ணி தூக்கு மேடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவளோட நிலைமை என்ன ஆச்சு இப்போ? அவ கடைசியில ராமையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அந்த ஜாலிய விட்டுட்டே போயிருக்கலாமே. ஏங்க எனக்கு உங்கள பிடிக்கலைங்க. என்னோட வயசானவங்களா இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எனக்கு பிடிக்கல உங்கள. நான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். குழந்தைங்கள நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கூட குடுத்துட்டு போயிருக்கலாம் அவ. ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான், அந்த அர்ஜ்ல பண்றாங்கங்கிறது தான் நான் இத சொல்ல வரேன். ஸோ அந்த மாரி அர்ஜ் வரும்போது நீங்க தள்ளி போடுங்க. அந்த எண்ணத்த வந்து நாளைக்கு யோசிச்சுக்கலாம், நாளைக்கு யோசிச்சுக்கலாம், நாளைக்கு யோசிச்சுக்கலாம் 2, 3 நாள் தள்ளி போட்டாலே அது போயிடும். அந்த எண்ணமே போயிடும். ஸோ இத தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.